துணிவுக்கு துணிதானுக்கு மட்டும்தான் இங்க வாழ்க்கை. பாரஞ்சித் டைரக்ஷன்ல சியான் விக்ரம் நடிச்சிருக்க தங்கலான் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு படத்துல நிறைய கெட்டப் இருந்தாலே போதும், கதையே கேட்காம விக்ரம் ஓகே சொல்லுவாரு அப்படின்னு தங்கலான் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் டைம்லயே விக்ரம்க்கு நிறைய ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் வந்தது. சோ அத பத்தி சின்னதா ஒரு விஷயம் சொல்லிட்டு ட்ரெய்லர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றேன். தங்கலானோட அனௌன்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் லுக்லாம் வந்தப்பதான் கோப்ரா ரிலீஸ் ஆயிருந்தது. விக்ரம் அகைன்ஸ்டா ஒரு மீம் அண்ட் ட்ரோல் வருதுன்னா அது அவர் போடுற கெட்டப்ஸை வச்சு மட்டும்தான் இருக்கும். படத்துல நிறைய கெட்டப் இருக்குன்னு சொன்னாலே போதும், கதையே கேட்காம விக்ரம் ஓகே சொல்லிடுவாரு அப்படின்னு சில மீம் பேஜஸ் எந்த அளவுக்கு பரப்பி விட்டுருக்காங்கன்னா, மத்த லாங்குவேஜ்ல நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க மீம் பேஜஸ்லாம் கூட இந்த கண்டென்ட்டை போட்டு விக்ரம ட்ரோல் பண்ற அளவுக்கு இதை ட்ரெண்ட் ஆக்கி வச்சிருக்காங்க. நம்ம ஊர்லயே விக்ரம்க்கு அதிகமா ஹேட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆனா இவனுங்க லைக்ஸ் வியூஸ்க்காக விக்ரம ட்ரோல் பண்ணி இப்போ கன்னடா தெலுங்கு மீம் பேஜ்லாம் கூட விக்ரம ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சியான் விக்ரம் தமிழ் சினிமாவோட பிரைட்னு தான் சொல்லணும். எம்ஜிஆர் கமல் சாருக்கு அப்புறம் தமிழ் சினிமால இருந்து நேஷனல் அவார்டு வாங்கின ஆக்டர் சியான் விக்ரம். கமர்ஷியல் படங்கள் விட ஆக்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற படத்துல நடிக்கணுங்கிறதுல தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமா காட்டுவாரு. நிறைய கெட்டப் போட்டு படத்துல நடிக்கிறாரு அப்படின்னு சொல்ற விமர்சனமே லாஜிக் இல்லாத விமர்சனம் தான். கோப்ரால நிறைய கெட்டப் போட்டிருப்பாரு, அதுவும் ஒரு சாங்ல மட்டும் தான் அதை காமிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ராஜபாட்டைன்னு ஒரு படத்துலயும் ஒரு சாங்ல மட்டும் தான் நிறைய கெட்டப் போட்டு நடிச்சிருப்பாரு. அதை தவிர மத்த படங்கள் எல்லாம் அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி ஒரு கெட்டப் தான் போட்டிருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு அவரோட ரீசெண்ட் மூவிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, பொன்னியின் செல்வன்ல ஆதித்த கரிகாலனா ஒரே கெட்டப் தான் போட்டிருப்பாரு. அதுக்கு முன்னாடி வந்த கடாரம் கொட்டார்லயும் ஒரே கெட்டப் தான் போட்டிருப்பாரு. மகான்ல ஏஜுக்கு ஏத்த மாதிரி சில லுக்ல சேஞ்சஸ் இருக்கும். ஸ்கெட்ச்லயும் ஒரே கெட்டப்ல தான் நடிச்சிருப்பாரு. சாமி 2 10ன்றதுக்குள்ள இதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச எல்லா படங்கள்லயுமே ஒரே கெட்டப்ல தான் நடிச்சிருப்பாரு. சோ எதை வச்சு அவர் எல்லா படத்துலயும் நிறைய கெட்டப் போட்டு நடிக்கிறாரு அப்படின்னு ட்ரோல் பண்றாங்கன்னே தெரியல. ஒரு படத்துல வர கெட்டப்பை எல்லா படத்துக்கும் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி தான் ரஜினி விஜய் அஜித் ட்ரோல் பண்றாங்க. ஓகே, பட் படத்துக்கு கெட்டப் மாத்தி நடிக்கிற விக்ரமையும் ஏன் ட்ரோல் பண்றாங்கன்னு தெரியல. நீங்களாம் மாறவே மாட்டீங்களாடா. அரைச்சமாவே அரைக்காம கெட்டப்ல கூட ஏதாவது புதுசா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு ஆக்டர் விக்ரம். இது தமிழ் சினிமாவே அடுத்த லெவலுக்கு கொண்டு போற ஒரு விஷயம். அந்த விஷயத்தையும் ட்ரோல் பண்ணி அவரையும் ஒரு முழு நேர கமர்ஷியல் ஆக்டரா மாக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி பேசினால பிரஷர் தான் அதிகமாகுது. பட் விக்ரம் அவரோட அந்த வெர்சடைல கன்சிஸ்டன்சியா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு. தங்கலான் ட்ரெய்லர்ல வர ஒவ்வொரு ஷாட்லயும் அந்த படத்துக்காக அவர் எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. மருதநாயகம் கமல் சாருக்கு அப்புறம் தமிழ் சினிமால ஒரு ரோலுக்காக இவ்வளவு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி காடு மலையில எல்லாம் விழுந்தடிச்சு கஷ்டப்பட்டு நடிக்கிற ஒரு ஆக்டர் தமிழ் சினிமால யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். அவர் போட்டிருக்க கெட்டப்ப டாப் ஆக்டர்ஸ் யாராவது போடுவாங்களா அப்படிங்கறதே டவுட் தான். மோஸ்ட்லி ஒரு ஆக்டர் டாப்பான இடத்துக்கு போயிட்டாலே கம்ஃபர்டபிளான ரோலை மட்டும் தான் பண்ணுவாங்க. ஒரு சில ஆக்டர்ஸ் தான் அது எல்லாத்தையும் உடைச்சு படத்துக்கு புதுசா ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. தங்கலான்ல வந்திருக்க ரோல் எல்லாம் இவரால மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியும். மத்த ஆக்டர்ஸ்க்குலாம் 200 கோடி 300 கோடி சம்பளம் கொடுத்தா கூட இந்த மாதிரி கெட்டப்ல நடிக்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதெல்லாம் கமல் சார் சியான் விக்ரம் மாதிரி ஆக்டிங் மேல வெறியா இருக்கவங்களால மட்டும்தான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே முடியும். இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் கன்வே பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி, இப்போ ட்ரெய்லர் ரிவ்யூ பத்தி பார்ப்போம். படத்தோட கதை என்ன அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ட்ரெய்லரை கட் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லர் முழுக்கவே படத்துல வர ஆக்ஷன் சீன்ஸ் மட்டுமே தான் அதிகமா காமிச்ச மாதிரி இருந்தது. படத்தோட கதை ரிலேட்டடா எந்த விஷயமே ரிவீல் பண்ணல. ஒரு 2-3 விஷயம் மட்டும் தான் ரிவீல் ஆயிருக்கு. ஒன்னு, கேஜிஎஃப்ல இருக்க தங்கத்தை எடுக்க பிரிட்டிஷ் ஆளுங்க விக்ரமோட ஊர் மக்களை கூட்டிட்டு போறாங்க. இன்னொன்னு, மாளவிகா மோகனனோட கேரக்டரை பத்தி காமிச்சிருக்காங்க. மாளவிகா மோகனன் ஆர்த்திங்கிற ஒரு சூனியக்காரி ரோல் மாதிரி நடிச்சிருக்காங்க போல. அவங்க வர்ற போர்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் மிஸ்ட்ரியா ஹாரர் ஃபீல் கொடுக்குற மாதிரி எடுத்திருக்காங்க போல. விக்ரம்க்கு அடுத்து மாளவிகா மோகனன் ரோல் தான் வெயிட்டா இருக்கும் அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. கர்ணன், காந்தாரா மாதிரி படங்கள்ல வர அந்த மிஸ்டி கேரக்டர் கொடுக்குற ஹாரர் ஃபீல் இந்த படத்துலயும் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விக்ரம் மட்டும் இல்ல, அவர் கூட நடிச்ச எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நடிச்சிருக்காங்க. படத்துல வார் சீன்ஸ் இருக்கிறதால ஃபைட் சீன்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரஞ்சித் எடுத்திருக்காரு. பிரம்மாண்டமா நிறைய கிராபிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காரு. வேற விஎஃப்எக்ஸ்ல பாம்பு புலி கூட எல்லாம் சண்டை போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த விஎஃப்எக்ஸ் தான் பார்க்க கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ட்ரெய்லர்ல வர 2-3 ஷாட்ஸ் வச்சு விஎஃப்எக்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாது. படமா பார்க்கும்போது எந்த மாதிரி ஃபீல் கொடுக்க போகுது அப்படிங்கறத வச்சு தான் அந்த கிராபிக்ஸ் ஒர்க்கே இருக்கு. ரஞ்சித் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கிராபிக்ஸ் கிட்ட எல்லாம் போறாரு. சோ இது அவரோட ஜோனே இல்ல. கேஜிஎஃப்ல நடந்த கதையை தான் இவர் எடுக்க போறாரு அப்படிங்கும்போது இந்த கிராபிக்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வருது. பட் இப்போதைக்கு கிராபிக்ஸ் ஸ்ட்ரைட்டா விமர்சனம் பண்ணக்கூடாது. படத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு தான் இதை பத்தி பேசணும். அனிமல்ஸ் வர்ற போர்ஷன்ஸ் தவிர பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணிருக்க விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அந்த கிராபிக்ஸ்லாம் எந்த குறையுமே இல்லாம பக்காவா இருக்கு. இந்த ட்ரெய்லர்ல விக்ரம்க்கு அப்புறம் ஹைலைட்டா இருக்க இன்னொரு விஷயம் ஜிவி பிரகாஷோட பிஜிஎம். இதுக்கு முன்னாடி ஜிவி போட்ட 1001 பிஜிஎம்ஸை இப்போ வரைக்கும் எல்லாரும் வைப் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி தங்கலானுக்கு பார்த்து செதுக்கி இருக்காரு போல. இது வரைக்கும் 3 வீடியோ தங்கலான் டீம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 3லயுமே வேற பிஜிஎம்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு. 3மே தாறுமாறா இருக்கு.
இப்போ வரைக்கும் இந்த வருஷத்தோட பெஸ்ட் பிலிம்னா நான் மகாராஜான்னு தான் சொல்வேன். மகாராஜாக்கு டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான கண்டென்ட் தங்கலான்ல இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ட்ரெய்லர்ல காட்டுற சீன்ஸ்லாம் பார்க்கும்போது படத்தோட ஸ்கிரீன் பிளேவும் கண்டிப்பா லேகா இருக்க சான்ஸ் இல்ல. ஸ்கிரீன் பிளே மட்டும் பக்காவா இருந்தா கண்டிப்பா இந்த படம் ஒரு வேற லெவல் சம்பவமா இருக்கும். சியான் விக்ரம்க்கு ஒரு கெரியர் பெஸ்டா இந்த படம் இருக்கும். அவருக்கு நிறைய அவார்ட்ஸ் வாங்கி கொடுக்கவும் சான்ஸ் இருக்கு. சோ எனக்கு இந்த ட்ரெய்லர் சாட்டிஸ்ஃபையா தான் இருந்தது. ஓவர் ஹைப் ஏத்துற மாதிரி இல்லாம ஒரு கரெக்டான மீட்டர்ல ட்ரெய்லர் எடிட் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.